வைகோ அவர்களை நான் கேட்கிறேன், அண்ணன் வைகோ அவர்களே, தமிழ்நாட்டிலே சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் அடிப்படையில எந்தெந்த சமூகங்கள் எந்தெந்த சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமா இல்ல? அது ஏன் நீங்க அழுத்தம் கொடுக்கல? அது ஏன் நீங்க வலியுறுத்தல? அது ஏன் நீங்க உங்களுடைய முதலமைச்சர் கூட்டணி கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க ஏன் நீங்க போராடல, அழுத்தம் கொடுக்கல? ஏ அடுத்தது நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்களை நான் கேட்கிறேன், நீங்க ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஏன் நீங்க அழுத்தம் கொடுக்கல, ஏன் வலியுறுத்தல? சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தினா அதிக பயன்பெறுபவர்கள் யார் என்றால் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பட்டியலின மக்களுக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடு உயரும். அது மட்டுமல்ல, பட்டியலின சமுதாயத்தில் 3 பெரிய சமூகங்கள் இருக்கிறது. அருந்ததியர்கள், ஆதிதிராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். அதில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகளில் பல உட்பிரிவுகளுக்கு இடம் கிடைக்கல, படிப்பு இல்ல, வேலை இல்ல. அது எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? சமூக நீதினா என்ன? இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் யார் இல்லாதவர்கள், யார் கிடைக்காதவர்கள், யார் படிக்கல, யார் வேலைகள் இல்ல, எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? கணக்கெடுப்பு நடத்தினா தானே தெரியும் உங்களுக்கு. அப்ப கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நீங்க ஏன் அழுத்தம் கொடுக்கல? உங்க கூட்டணி கட்சி தலைவர் தானே. சமூக நீதி பத்தி மேடையில பேசினா போதுமா? வசனம் பேசினா போதுமா? ஏன் செல்வ பெருந்தகை நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், உங்க கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவிலே சாதி வாரி கணக்கு நடத்தணும்னு எத்தனையோ முறை குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கர்நாடகா உங்க ஆட்சி தான், காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. அங்க 2 முறை சாதி வாரி கணக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க. தெலுங்கானாவில் அங்கே ஆட்சி உங்க காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. அங்க அந்த தெலுங்கானா மாநிலத்தை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அங்கே அதை தொடங்கி வைத்தவர் யாரு? ராகுல் காந்தி அவர்கள். ஆனா இங்கே செல்வ பெருந்தகைகள் கப்பு சிப்பு, நான் பேச மாட்டேன், பேசினா கூட்டணி சீட்டு கிடைக்காது, ஜெயிக்க மாட்டோம். அப்ப எதுக்கே உங்களுக்கு எல்லாம் சமூக நீதி பத்தி பேசுறீங்க? எதுக்கே பேசுறீங்க நீங்க எல்லாம்? நம்ம ஒரு ஈஸ்வரன் அவர்கள் கொங்கு மக்கள் கட்சி, ஏன் நீங்க பேச மாட்டீங்க? ஏன் அழுத்தம் கொடுக்க மாட்டீங்க? இன்னொன்னு கேட்கிறேன், திராவிட கழகத்தின் தலைவர் கி வீரமணி அவர்கள், நான் தந்தை பெரியாருடைய வாரிசு என்று சொல்கின்றவர், இன்னைக்கு வரைக்கும் வாயை கூட திறக்கல. இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு வெள்ளக்காரன் 1931 எடுத்த கணக்கெடுப்பு வச்சுதான் இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. 90 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு என்ன இருக்கும், எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. 7 மாநிலங்கள்ல நடத்தி முடிச்சுட்டாங்க, 2 மாசம் தான் நடத்துவதற்கு. ஆனா கி வீரமணி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாயை கூட திறக்க மாட்டார். நான் திராவிட கழகம், தந்தை பெரியார், சமூக நீதி எல்லாம் வசனம் பேசுவேன். ஏன் நீங்க அழுத்தம் கொடுக்க மாட்டீங்க? ஆனா இதே வீரமணி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருடைய முதல் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அம்மையாரை அழுத்தம் கொடுத்து பிறகு தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பு, அதாவது 9வது அட்டவணையில பாதுகாப்பு வழங்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா கொண்டு வரல, அந்த அம்மா அழுத்தம் கொடுத்தாங்க. நரசிம்மராவ் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு 9வது அட்டவணையிலே பாதுகாப்பு வழங்கியது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். இது எத்தனை அதிமுக தெரியுதான்னு தெரியல எனக்கு. தமிழ்நாடு மக்கள் காலகாலமா நம்ம மறக்க கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதி போரை வென்றார்கள். ஆனா அப்போ கி வீரமணி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆலோசகராக இருந்தார். அழுத்தம் கொடுத்துதான் இதை கொண்டு வந்தாங்க. அதே கி வீரமணி அவர்கள் இன்னைக்கு ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க? ஏன் மௌனமா இருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஒரு அநீதியை ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்த ஏன் தயங்குறீங்க? இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த தரவுகளை வைத்து தமிழ்நாட்டை வேகமாக முன்னேற்றலாம்.
வேகமாக முன்னேற்றலாம். இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. இது வன்னியர் பிரச்சனையோ, இது நாடார் பிரச்சனையோ, இது கவுண்டர் பிரச்சனையோ கிடையாது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை, ஒட்டுமொத்த வளர்ச்சி இதில் தான் அடங்கியிருக்கிறது.